ஒன் மோர் பேபி நல்லாச்சுனா உடத்தபடி பையே இப்ப கோடீஸ்வரி வரப்போறா. அப்படியே கட்டி பிடிச்சு ஒரே அமுக்கு. ஒரு வாரத்துக்கு கதவை திறக்க கூடாது. ரூப்பு தெரா மஸ்தானா இன்னைக்கு ஒன்ன விடுவேனா. கோடீஸ்வரி ஏன் இவ்வளவு லேட்டு? உங்க அம்மா அங்க மில்க் பாட் தேடிட்டு இருந்தாங்க, காணவே காணோம். அது லேட் ஆயிடும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நாட்டி அம்மா மாதிரியே புத்தி. வா 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 வா. நோ டச். பரவாயில்ல அங்க போய் வச்சுக்கலாம். முதலிரவுல என்ன செய்யணும்? பால் சாப்பிடணும். இந்தா. ஐயோ தப்பு. முதல்ல நீங்க சாப்பிடணும், அப்புறம் தான் நான் சாப்பிடணும். நீதான் கோடீஸ்வரி. நீ சாப்பிட்ட மிச்சத்தை தான் நான் சாப்பிடணும். அம்மா போட்ட சட்டம். எங்க அப்பா கூட அப்படிதான். எந்த கைத கண்ணால தூட்ல பால் ஊத்துறது ஒரே தண்ணி ஆகுதே. யார் ஊத்துனா என்ன? அதான் ஒரே முச்சில முடிச்சிட்டல. டம்ளராவது மிச்சம் வச்சியே. தேங்க்ஸ். கோடீஸ்வரி, எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்ல. என்ன தொடறீங்க? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம? இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையே. என்னது? கட்ன புருஷன் ஃபர்ஸ்ட் நைட் தொடறது மேனர்ஸ் இல்லையா? தொடறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். கட்டி பிடிக்கிறதுக்கு 10000 ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் இந்த முத்தம்ல முத்தம், அதுக்கு 15000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி எப்படி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகும். பரவாயில்லையா? நான் உன் புருஷன், உன்னை தொட்டு தாலி கட்டியிருக்கேன். அதுக்கு தான் கணக்கு போட்டு மொத்தமா காசு வாங்கிட்டீங்களே. என்ன விளையாடுறியா? ஐயோ விளையாடுலீங்க, இது வியாபாரம். இதுல கராரா இல்லைன்னா அப்புறம் முதலுக்கே மோசம் வந்துடும். நீ நடந்துக்கிறத பார்த்தா பொண்டாட்டி மாதிரியே தெரியல. ஓஹோ, நீங்க மட்டும் நல்ல புருஷனா நடந்துக்கிறதா நினைப்போ? இத பாருங்க, நீங்க கேட்டதெல்லாம் கணக்கு போட்டு பைசா பாக்கி இல்லாம கராரா கொடுத்ததுக்கு அப்புறம் தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அதே மாதிரி நான் கேட்கறதெல்லாம் கணக்கு போட்டு பைசா பாக்கி இல்லாம கராரா கொடுத்துருங்க. நீங்க சொல்றதெல்லாம் நானும் கேட்கறேன். நைனா 10 ரூபா கொடு, பசிக்குது. நான் சத்தணும். 10 ரூபாவா? எங்கடா இது? துட்டு இல்லையா? நேத்தான பாண்டு பசால செயின் வச்சு சேட்டுகளை ஊத்து 2000 ரூபா கொடுத்தேன். என்னாச்சு அது? என்னாச்சா? நான் பாக்கி வீட்டுக்கு போனா மீன் குழம்பு சாப்பிட்டேன், சரியா போச்சு. கண்ணிலே பச்சொன்று சுத்தி பாத்துக்க, எவனாவது பாக்குறேன். நான் யாரும் முயற்சி உடையார் இழச்சி அடையார் உடாத ஒரே பர்ஸ். உண்டா பர்ஸ்? காலியால இருக்கா? இது காலியா தான் இருக்கும். சாக்கு நிறைய வீட்டுல பணம் இருக்கு. உனக்கு வேணுமா? ஆமாப்பா, பணம் ரொம்ப வேணும்பா. நமக்கு பணம் கொடுக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். எது வேணாலும் செய்யறேன்னு சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் ஒத்து வராது, வச்சுக்கிறதா இருந்தா ஓகே. உன்னை வேண்டா சொன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. அது அதை விட மோசம்பா. இவன் போட்டோ தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் வச்சிருக்கானே. எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் படத்தை தான் வரைஞ்சு வைக்கிறான். இந்த மாதிரி மாப்பிளை தான் எனக்கு வேணும். வா, பொண்ணை பார்க்க போறோம். நைனா சோக்கு ஃபிகர் ஒண்ணு இது இல்ல. ஐயோ நைனா, என் வருங்கால மனைவி. விசில் அடிக்காத, விவகாரம் ஆயிடும். வேணாண்டா, இது போதும் நைனா. வேணாண்டா, வேற கிடைக்காது நைனா. கைத, அது உனக்கு சித்தி மாதிரிடா. ஒரு நிமிஷம் பா. ரத்தத்தை வேஸ்ட் பண்ணாத, நான் துப்பிடுறேன். நைனா நில்லு, ஓட ஓட நைனா. குட்டி மாதிரி ஓடி வரடா. கைத நில்ல, பேமானி கஸ்மாலா. எனக்கு கொடுக்க வேண்டிய 400 ரூபாய் கொடுக்காம டபாய்க்குறீங்க. விட்டுறேன் உன்னை. பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அசிங்கம் பண்ணிட்டு இருக்க. பெருசு ஒரு 400 ரூபாய் கொடு. மளிகை பாக்கியா? பல்லானதுக்குப்பா. இதுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்க மாட்டேன். இது 2 நாள்ல தந்துடுறேன். 2 நாள்ல துட்டு வரல, அவனை கீச்சிடுவேன். கேட்ட நாரிடும். நாரத பத்தி நீ சொல்லாத, போ போ. நான் சொன்ன பொண்ணு வருது. அதுவும் மேல அறையும் கீழே குறையுமா நடுவுல வருதே, அதுதான் நீ மடக்க வேண்டிய பெரிய பிசாசோட குட்டி பிசாசு. மடக்கிடுவியா? மடக்கிடுவியாவா? மூக்குளம் கயிறு மாற்றம் பாருப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ண கண்டுக்கிறேன். கைத அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா பிச்சை போடுங்க. ஐயோ பாவம், கண்ணு தெரியல போல இருக்கு.
ஒரு 10 ரூபாய் கொடு. இது ஓனா எனக்கு. சரி, இன்னொரு 10 ரூபாய் கொடு. இந்த இதுவும் ஓனா எனக்கு. பின்ன என்னதான் வேணுங்கற? காதல் பிச்சை. யூ ராஸ்கல். போலீஸ்! ஐயா போலீஸ் பையன் காலி. நீங்களா? இவங்க பிக் பாக்கெட் அடிச்சியா? பெரிய பெரிய ரவுடியா எனக்கு பிடிச்சு கொடுத்து எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்த ஹீரோ. என்னோட ஏரியாவில் எங்க வேணா போலாம், யாரை வேணா லவ் பண்ணலாம். யூ கேன் ப்ரோசீட். நேருக்கு நேரானா காதல் வரும் தெரிஞ்சிக்கோ, ஏருக்கு மாறானா எய்ட்ஸ் வரும் புரிஞ்சிக்கோ. ரைட் இருக்கு நாங்க எதுவும் சொல்ல ரைட் இருக்கு. அடிடா சைடுடா அடிக்காட்டி வெஸ்டுடா பட்டி சும்மா வைத்துடாடா. அத விட்டா தப்புடா சிக்காத சிட்டுடா ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட் தான்டா. கண்ணால சிக்னல் கொடுத்தானா நாம கண்ணால பண்ணாம சுத்தலாண்டா. அட அடிடா ராசா கையோட கைய தட்டி ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தா ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தா. அட அடிடா சைடுடா அடிக்காட்டி வெச்சுடா பட்டி சும்மா வைத்துடாண்டா. அத விட்டா தப்புடா சிக்காத சிட்டுடா ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட் தான்டா. ரேஷன் கடை கும்பலில் கியூபில் நான் நிக்கையில பார்த்ததெல்லாம் பொய்யாச்சு. எருக்கும் மணி காத்துல மேல போயாச்சு. தொட்டபாலு வாங்கையில நோட்டமிட்டு பார்த்ததெல்லாம் தண்ணி விட்ட பாலாச்சு. எருக்கும் மணி என் மனசு பாழாச்சு. சிரிச்சு தள்ளிக்கு குலுக்கி மனச சுக்குநூறா உடைச்சு புட்ட. மனச கசக்கி புழிஞ்சு அதுல ஜூஸ் எடுத்து குடிச்சு புட்ட. கண்ணாலே பார்த்ததெல்லாம் கரண்டாச்சு வெளிச்சமாச்சு. தொட்டாலே தக்குத்தா அடிக்குது ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தா ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தக்கு சிக்கு ஜங்கனக்கு தா. அட அடிடா சைடுடா அடிக்காட்டி வெச்சுடா பட்டி சும்மா வைத்துதான்டா. அத விட்டா தப்புடா சிக்காத சிட்டுடா ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட் தான்டா. கொக்கோலா ஹே ஹே ரொம்ப குள்ளா ஹே ஹே குடிக்கிற மாலா ஹே ஹே உனக்கும் எனக்கும் ஒரு நாளா. ஹே தூத்துக்குடியில கருவாட்டு குழம்புல பல்லி விழுந்து 4 பேர் செத்த பல்லி சாப்பிட்டதுன்னா எந்த கேள்வி போப்பா வஞ்சல் மீன் தோசை இட்லி உப்புமா பூரி கிழங்கு தயிர் வடை சாம்பார் வடை ரச வடை சாப்பிட்டதெல்லாம் பொய்யாச்சு சொன்னதெல்லாம் மெய்யாச்சு. பத்தாம் நம்பர் பஸ்ஸுக்குள்ள நீயும் நானும் நிக்கையில பிரேக் போட வச்சுட்டாரு. உன் கண்ணால தான் பிராக்கெட் போட சொன்னதாரு. பேபி தேட்டர் வாசலில் பிளாக் டிக்கெட் வாங்கையில சில்லறைய தந்ததாரு. கைய பிடிச்சு சிலுமிஷத்தை செஞ்சதாரு. சிலுக்கு சின்னிங்க சிரிச்சு
என்ன செலுத்துக்கிற அவன் ஏற்கனவே தொட்டன்ல உங்க அப்பா எங்கடா? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரா? நான் டிரான்ஸ்பரா?